நாம இன்னைக்கு குவைத்தில இருக்க லாட் ஷாப்பிங் மால் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இப்போ அங்க ஆஃபர் போயிட்டுருக்குது. 10Kக்கு மேல வாங்குனா ஒரு கிஃப்ட் எல்லாம் குடுக்குறாங்க. அது என்னன்னலாம் பார்க்க தான் போறோம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் சுபா. நம்ம இது பழைய லூலு இருக்குல்ல ஃபாஹில்ல, அதுதான் அந்த லாட் இருக்குது. இப்போ பிள்ளைக்காக குட்டி செப்பல் பிள்ளைக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் பையனுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. சரி ஓகே, அதை அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த அளவு கலெக்ஷன் இல்லை. இப்போ கொஞ்சம் நிறையவே கலெக்ஷன் வச்சுருக்காங்க. செப்பல் எல்லாமே ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போடுற செப்பல் எல்லாமே 700 ஃபீல்ஸில் இருக்குது. மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி 1Kல இருந்திருக்கு. பட் இப்போ 700 ஃபீல்ஸில் இருக்குது. பிள்ளைங்களுக்கும் நல்ல மாடலாக செப்பல் இருக்குது. 1KD பிலோ இல்லை 1KD கீழே குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல செப்பல்ஸ் எடுக்கலாம். அந்த கட்ஷு மாடல் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளாடி இன்சைடில் வைக்கிறது, சின்ன சின்ன குட்டி குட்டி டஸ்ட்பின்ஸ், அப்புறம் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுற பாட்டு அந்த மாதிரி இருக்குது. நம்ம டஸ்ட்பின் கூட அழகாகவே இருந்துச்சு. எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நம்ம மேக்ஸிமம் இதெல்லாம் ஆன்லைனில் நிறைய பார்த்துருப்போம். பட் இப்போ எல்லாமே ஷாப்லேயே வர ஆரம்பிச்சிருக்கு. பட் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எப்போ போனாலும் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஆஃபர் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போகுதும் ஒரு 100 ஃபீல்ஸ் ஒரு கப் எடுத்திருந்தேன். பட் அது பீங்கான் கப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதை 100 ஃபீல்ஸ்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு தடவை போகும்போது ஒவ்வொரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே போல் கீச்சேன் புது மாடல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இந்த ஜீப்ரா மாடலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த பொம்மை டாய்ஸ் வந்துச்சு. பிள்ளைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாமே நிறைய இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க போகணுன்னு அதை வாங்கி தான் இதை வாங்கி தான் கேட்பாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க கரெக்டாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு மைண்டு ஓகே எதுவும் வாங்க போக வேண்டான்னு நினச்சா கூட பட் ஏதாவது ஒன்று வாங்க தோணும். அந்த மாதிரி அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இதை நம்ம காரில் கூட ஃப்ரெண்டில் போட்டுக்கலாம், இல்லை நம்ம பேக்கில் போட்டுக்கலாம், ஃபோனில் அந்த ஃபோன் ஷாம் மாதிரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி குட்டி பிள்ளை ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சா. அவள் ஒவ்வொரு போவை எடுத்து தலையில் வைக்கிறதோ ஏதாவது ஒன்று எடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தால் அவள் நம்ம அந்த உருட்டுற இதில் வச்சுருந்தா ஓகே, அவள் ட்ராலியில் வச்சுருந்தா கொஞ்சம் இதாக இருப்பாள். பட் கீழே இறங்கி விட்டான்னு சொன்னால் எல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு கேட்டுகிட்டே இருப்பாள். இப்போ ரொம்ப 2 இயர்ஸ் ஆனாலும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டதுனால அவளுக்கு எதாக இருந்தாலும் அவள் கேட்டுக்கிட்டே இருப்பான். பட் அவளுக்கு அது யூஸ்ன்னு தெரியாது. பட் அது அழகாக இருக்குது. அவள் கண்ணுக்கு அது பிரைட்டாக தெரியும். அதனால் அதை எடுத்து கேட்டுகிட்டே இருப்பாள். ஜஸ்ட் ஓகே, மிரர் செக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்தோம், வாங்கலான்னு பார்த்தோம். பட் வாங்கலை. எனக்கு என்னமோ ஓகே இப்போ வேணாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வீடை கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டே இருக்குது. வீட்டெல்லாம் தேவையில்லாத திங்ஸஸ் எல்லாம் தூர போட்டுட்ருக்கேன். பிள்ளைங்களை இப்போ ஹாலிடே தானே, அதனால் வீடை எவ்வளோ தூரமாக க்ளீனாக வச்சுக்க முடியுமோ தேவையில்லாததெல்லாம் ஒன்றுனா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கனால எதுவுமே ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணலை. மெயினாக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிருந்தோம். ஏன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாமே சின்னதாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவளை இந்த போ வச்சுட்டு அவளுக்கு அதை எடுக்கவே மனசில்ல. அவ்வளோ ஜாலியாக இருந்தாவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஹேண்ட் பேக்ஸ். இதுக்கு முன்னாடி இது ஒரு 1KD ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அந்த டைம் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா குட்டி பிள்ளைக்காக. ஏன்னா எல்லாருக்கும் பேக் இருந்துச்சு. சரி ஓகே, அவளுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்போ எங்கே போனாலும் அவளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸஸ் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவளுக்கு இதுதான் வேணும்னு கேட்க தெரியாதுல்ல. இந்த பிள்ளைங்கன்னா எடுத்துருவாங்க எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவளால் கேட்க தெரியாதனால அவங்க அப்பாவே அவளுக்குன்னு வாங்கி வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே, அவள் வளர்ந்து பிறகு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேண்ட்பேக் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நிறையவே இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாவோ இல்லை ஸ்டைலிஷாக எங்கேயோ கொண்டு போகணும்னா கூட கொண்டு போய்க்கலாம். கொரியன் கிளிப்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் ஆஃப் கேடிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா இது 500 ஃபீல்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு. ஓகே, நமக்கு ஹேருக்கெல்லாம் அது செட் ஆகாது, நம்ம இது வச்சும் பழக்கம் இல்லை, அதனால் அதை நான் எடுக்கலை. பொண்ணு வாங்கி கேட்டா. பட் இருந்தாலும் வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், வீடெல்லாம் க்ளீனிங் முடியட்டும் அதுக்கப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஃபுல் பிள்ளைங்களோட ஆக்சசரிஸ் தான். இது 3 ஃப்ளோரில் இருக்குது. நாங்கள் இது மேலே தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு. செப்பல் வாங்க வேண்டியதுன்னு மேலே போனனால அது ஃபுல்லாக அது மட்டும் தான் கவர் பண்ணேன். இன்னொரு செக்ஷன் நான் கவர் பண்ணவே இல்லை. அங்கே பிள்ளைங்களோட நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும், இல்லை நம்ம சர்ச்சஸ்க்கு ஏதாவது கிஃப்ட்டு, பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னா கூட நீங்கள் இது ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒன் டைம் இங்கே போயிருக்கோம். பட் நமக்கு இந்த மாடல் வேணும்னு சொன்னால் அவங்க உடனே ஸ்டாக்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, என்ன நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க பார்த்து. அது வரைக்கும் ரொம்ப நல்ல கஸ்டமர் கேர் இவங்களும் கொடுக்குறாங்க. பட் இதுவும் ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்குது. பட் நான் பிளாஸ்டிக் ரொம்ப வேணான்னு சொல்லிட்டு இதை வாங்கலை. பட் எங்கிட்ட இருக்குது இந்த மாதிரி பெருசு இருக்குது. பட் இது கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. நமக்கு ஏதாவது சின்ன சின்ன திங்ஸஸ் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா நட்ஸ் ஏதாவது போட்டு வைக்கலாம், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கூட பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தோன்னா அவங்க அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. இது வாட்டர் பாட்டில் செக்ஷன், எல்லாமே கிளாஸில். அது வாட்டர் பாட்டில் மீன்ஸ் நம்ம ஸ்மூத்தி ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கலாம்ல, அந்த மாதிரி. நாங்கள் எங்கே வீடியோ எடுத்துருந்தோம். குட்டி பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணோன்னு அவங்க அப்பா நாங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்க வந்துட்டு எங்கள் முன்னாடியே போயிட்டாங்க. நானும் பொண்ணு மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு சார் நாங்கள் வாரோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நான் போக முன்னாடியே அவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அவனுக்கு வச்சு பார்த்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. பட் ஆஃப் ஹேண்ட் தான் நிறைய இருந்துச்சு, ஃபுல் ஹேண்ட் கலெக்ஷன் கம்மியாக இருந்து. எங்கள் பையனுக்கு வந்து அவன் வந்து ஆஃப் ஹேண்ட் போட மாட்டேன், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸிமா இருக்கனால அந்த ஜாயிண்ட்லலாம் கொஞ்சம் ஒரு பிளாக்காக இருக்கனால அவனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவன் மேக்ஸிமம் வந்து ஆஃப் ஹேண்ட் போட மாட்டேன், வீட்டுக்குள்ளாடி போடுவான். பட் வெளியே வந்து ஃபுல் ஹேண்டு தான். தேடி தேடி பார்த்து எப்படியோ அந்த அண்ணா வந்து எடுத்து கொடுத்து அங்கே ஓகே ஒரு 3 பீஸ் எப்படியோ கிடச்சிச்சு. சரி ஓகே. அப்புறம் ஃபேண்டும் எடுத்தோன்னா எனக்கு வந்து ஃபேண்ட் எல்லாமே டைட்டாக இருக்குது, இருக்க முடியலை அப்படிம்பான். அதனால் சரி ஓகே கொஞ்சம் லூஸாகவே எடுத்துட்டோம். அப்புறம் பொண்ணுக்கும் டாப்ஸ் இல்லை. சடனாக ஊருக்கு போயிட்டு வந்தோடனே அவங்க வளர்ந்துட்டாங்க. நான் எல்லா தடவை வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் பெரிய ட்ரெஸ்ஸாக தான் எடுத்துகிட்டு வரும். இந்த தடவை அப்படி தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் 1 இயர் கூட ஆகலாம். ஆமாம் 1 இயர் ஆகிடுச்சு ஊருக்கு போயிட்டு வந்து. அவங்களுக்கு 2 பேருக்குமே எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆக மாட்டேங்குது, எல்லாமே ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால் பொண்ணுக்கும் எடுத்திருக்கேன். சரி அவங்களுக்கு எடுத்தால் நமக்கு எடுக்காமல, அதனால் நமக்கும் சேர்த்து எடுத்திருக்கோம். என்னென்ன ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன், என்னென்ன திங்ஸஸ் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் அந்த 10KD கொடுத்த அந்த கிஃப்ட் வந்து புதன்கிழமை வர அந்த ஆஃபர் உங்களுக்கு போகுது. சம்டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நைட் கிளம்பிட்டோம். இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைக்கு ஒரு வளையல், அவளுக்கு வளையல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க அப்பா பார்த்து வாங்கினாங்க. ஆனால் என்ன கொஞ்ச நேரம் வந்து சப்பி தள்ளிடுவாள். அதுக்கப்புறம் வந்து அது செப்பல் எனக்கு கிச்சனில் போடுறதுக்கு. கிச்சனில் வந்து கொஞ்சம் இங்கே டைல்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் கால் வலி வரும். ஓகே அதனால் கிச்சனில் போடுறதுக்காக. இது வந்து பொண்ணோட ட்ரெஸ்ஸு. இதுக்கு லெக்கின்ஸும் இருக்குது. நம்ம அந்த லெக்கின்ஸை வேறு டாப்ஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம். அதை சும்மா உடுப்பு மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் இது யூஸ் ஆகும். இதோட விலையும் 1.690 அவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப ஹை ப்ரைஸஸ் எல்லாம் கிடையாது. இது எனக்கு ஒரு சும்மா நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெல்லாம் போடலாம். எனக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் நல்லா பிடிச்சி. பட் சிம்பிளாக இருந்துச்சா, பார்த்தா வீட்டில் வந்து போடும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். இதெல்லாம் பையனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு. மேக்ஸிமம் இதெல்லாம் செலெக்ஷனுமே அவங்க அப்பாவோட செலெக்ஷன். இது எடுடா அதை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்ன 2 ஷர்ட் கூட தேடணும், கிடைக்கல. இது குட்டி பிள்ளைக்கு. இது நான் எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னு கேட்டு 1KDன்னு நினைக்கிறேன். இது வந்து எடுத்துட்டேன், அவளுக்கு வீட்டுக்கு போடலாம், அந்த வீட்டில் ரொம்ப வெளியே போகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் குட்டிக்குள்ளே போய் செப்பல், ஏன்னா ஊருக்கு போகலாம் வாங்கலான்றது. சரி இப்போ ஓகே இப்போ போகலைல்ல, அதனால் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். இன்னும் நிறைய குவைத்தில் உள்ள ஷாப்பிங் மால் வீடியோஸ் எல்லாமே என்னோடய சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால இதுதான். கேக் செய்யும்போது அது வந்து ஷேப் கட் பண்ணுவாங்கல்ல, இதுதான் கொடுக்குறாங்க. 10KD மேலே நீங்கள் திங்ஸ் வாங்கும்போது எல்லாருக்குமே இது கொடுக்குறாங்க. பில் செக்ஷனில் தான் இது வச்சுருக்காங்க. நம்ம பில்லை பார்த்துட்டு அவங்களே கொடுக்குறாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.